இன்னைக்கு द्वात्रिंश दशकः தசகம் 32 பார்க்க போறோம். யக்ஷ கதா. யக்ஷ, கிண்ணரர், கந்தர்வர் இவெல்லாம் அந்த தேவலோகத்துல இருக்கிற சில சூப்பர் பவர். சோ யக்ஷங்கிறது ஒரு பூதம் மாதிரி ஒரு இது. சோ அந்த வடிவில தேவி உபதேசம் பண்றா ஒரு குறிக்கோளோட. அது என்ன ஏது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். யக்ஷ கதா. சோ இந்த தேவர்கள், அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம், மும்மூர்த்திகளுக்கு மும்மூர்த்திகள்ல சிவா விஷ்ணுக்கு ஆஹ் யுத்தம் செஞ்சு ஜெயிச்ச போது எல்லாமே எங்களோட பராக்கிரமத்தால தான் நடந்தது அப்படின்ற அந்த ஆணவம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அப்பதான் சக்தி அவமான தோஷம் அதெல்லாம் வந்தது. அதே மாதிரிதான் இதுவும் வருது. அதாவது தேவர்களுடைய அகங்காரத்தை எல்லாம் அந்த தேவி அழிச்சு அவளுக்கு அனுக்கிரகம் செய்யற ஒரு கதைதான் யக்ஷ கதை. 100 வருஷமா தேவாசுர யுதம் நடந்துட்டே இருக்கு. எப்ப பாரு அவ 2 பேருக்கும் இதேதான் வேலை. அவ இங்க ஆக்குப்பை பண்றது, அவளை விரட்டுறது, திருப்பி அவ அம்பாளோட அனுகிரகத்தோட திருப்பிய இதேதான் இருக்கு. இந்த வாட்டி ஒரு 100 வருஷம் அந்த யுத்தம் நடந்துட்டே இருக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். அந்த அம்பாளோட அனுகிரகத்தோட தேவர்கள் வெற்றி அடைஞ்சார்கள். அசுரர்களை பாதாள லோகத்துக்கு அனுப்பிட்டா இந்த வாட்டி. ஆனா தேவர்களுக்கு என்ன, எல்லாம் எங்களோட பராக்கிரமத்தினால்தான் எங்களுக்கு வெற்றி கிடைச்சது அப்படின்னு கர்வம் கொண்டார்கள். மூல காரணமா இருந்த அந்த அன்னையான தேவியை அவர்கள் மறந்தார்கள். எப்படி அப்ப சிவனும் விஷ்ணுவும் மறந்தாலோ அதே தப்பதான் தேவர்களும் பண்ணான். சோ அந்த தேவாசுர யுத்தத்தின் வெற்றிக்கு காரணம் தங்களோட சாமர்த்தியம் தான் அப்படின்னு ஒத்தரில்ல, எல்லா தேவர்களும் அதே மாதிரியே நினைச்சா அந்த கர்வம் கொண்டார்கள். ஒவ்வொரு வாட்டியும் அவளோட ஆபத்து காலத்துல அவளை ரட்சிக்கிறது அந்த சர்வசக்தி ஸ்வரூபிணியான அம்பாள் அப்படிங்கறத அந்த தேவர்கள் மறந்தே போனார்கள். இந்த அறியாமைய பார்த்து அந்த தேவி மனசுக்குள்ளேயே சிரிச்சுண்டாலாம். அவளுக்கு என்ன வேலை? இவாளுக்கு அசுரர்களை அழிக்கிறது தான் அவளோட வேலை இல்லையா? அதுதான் அம்பாள் எப்பவுமே தேவர்களுக்கு அந்த விதத்துலதான் காப்பாத்துறா. எப்பெல்லாம் அசுரர்களோட சக்தி குறையறதோ, அந்த அசுரர்களுடைய சக்தி குறைஞ்சு இந்த தேவர்கள் வெற்றி கொள்ளும் போது அவ மனசுல அந்த அகங்காரம் வந்திருக்கு. ஆஹ் சோ எப்பவுமே அசுரர்களை ஜெயிக்கிறதுக்கு யார் உதவுவா? அந்த அம்பாள் உதவுவா. ஆனா இப்போ அவ மனசுல அகங்காரம் அப்படிங்கிற அசுரர்கள் ஆக்கிரமம் பண்ணிட்டு இருக்கா. அந்த அசுரனையும் ஜெயிக்க வேண்டாமா? அவனையும் நம்ம வதம் பண்ண வேண்டாமா? அந்த அம்பாள் எல்லா அசுரர்களையும் வதம் பண்ற மாதிரி மனசுல இருக்கிற அந்த கர்வம்ங்கிற அந்த அசுரனையும் அழிக்கிறதுக்கு என்ன பண்றா? அந்த கிருபா கட்டாட்சியான அம்பாள் ஒரு யக்ஷ ரூபத்துல, அதாவது ஒரு பூத ரூபத்துல ஆவிர்வவிச்சாலாம். அந்த யக்ஷ ரூபம் எப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு தேஜஸோட இருந்தது. கோடி சூரிய பிரகாசத்தோடையும் கோடி மின்னல் ஒளியோடையும் கை கால்கள் அந்த மாதிரி உறுப்புகள்லாம் இல்லாம ஒரு தேஜஸா தோன்றித்தான். தேவர்களும் அத பாக்குறா இந்த யக்ஷ ரூபத்தை. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி ஒரு ஒளி வடிவமான அந்த ரூபத்தை பார்த்துட்டு அந்த தேவர்களுக்கு சந்தேகம் வந்தது. இது ஒருவேளை இந்த அசுரர்களுடைய மாயையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சா. இது என்ன வஸ்து, இது எங்கேந்து வந்தது, எதுக்கு வந்தது அப்படின்னு தெரிஞ்சுண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், தேவனின் தலைவன், தேவலோகத்தோட தலைவனான இந்திரன் முதல்ல அக்னி தேவனை அனுப்புறான். நீ போய் அது என்னன்னு தெரிஞ்சுண்டு வா அப்படின்னு. உடனே அக்னிக்கு என்ன, நம்மளாலதான் இது நம்ம தெரிஞ்சுண்டு வர முடியும் அப்படிங்கறதுக்காக தான் இந்திரன் நம்மள சூஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கான். மத்தவாளோட நம்ம தான் ரொம்ப பெஸ்ட், இந்த வேலையை நம்ம தான் செய்ய முடியும்னு அவனுக்குள்ள ஒரு கர்வம். சோ அந்த அக்னி நேர அந்த யக்ஷன்ட்ட நீ யாரு அப்படின்னு கேக்குறான். உடனே அக்னி அந்த யக்ஷன் என்ன பண்றான், அதாவது யக்ஷ ரூபத்தில் இருக்கும் அந்த தேவி என்ன பண்றா, அக்னிய பார்த்து நீ யாரு, ஓம் பலம் என்ன அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறதா அந்த பூதம். அப்ப
அக்னி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அந்த ஹவிஸை உண்ணும் அக்னி தேவன் தான் நான். நான் இந்த உலகத்துல ரொம்ப பிரசித்தி பெற்றவன். எல்லாத்தையும் தகனம் செய்யும் சக்தி உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அகங்காரமா பேசினானாம். அந்த அசுரர்கள் எல்லாரும் அழிஞ்சு போனதுக்கு நான் தான் காரணம். அதாவது அந்த தேவர்கள் எல்லாரும் சண்டை போட்டிருந்தாலும் முக்கியமான ஆளு நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு அந்த இருமாப்பு கொண்டு சொன்னானா அக்னி தேவன். சோ அப்படி ஒரு அகந்தை வார்த்தைகளை சொல்றான் அந்த அக்னி தேவன். அப்ப வந்து இந்த பூதம் அவனுக்கு வந்து ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, ஓ அப்படியா, எதையும் எரிப்பேன்னு சொன்னியே, இப்போ இத கொஞ்சம் கொளுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யக்ஷன் என்ன பண்றான், ஒரு காஞ்ச புல்லு எடுத்து அந்த அக்னி தேவன் முன்னாடி வைக்கிறது. இத நீ கொளுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்னி வந்து அத பார்த்துட்டு இது என்ன பெரிய விஷயம், காஞ்ச புல்லு தானே அப்படின்னு சொல்லிட்டு அக்னி பகவான் ஜுவலித்தாராம். கொழுந்து விட்டு எரியறார். ஆனா அந்த புல்லோட ஒரு சின்ன ஓர நுனிய கூட அதால எரிக்க முடியல. அப்போதான் அவனுடைய இருமாப்பு அழிஞ்சது, அகங்காரம் குறைஞ்சது. சோ அந்த அக்னியால அந்த பூதம் யாருன்னு தெரிஞ்சுக்கவும் முடியல, அந்த புல்லையும் எரிக்க முடியல. திருப்பியும் இந்திரன்ட்டயே வந்துட்டான். இந்திரன் பார்த்துட்டு ஐயா இந்த அக்னிக்கு ஒண்ணும் செய்ய தெரியலன்னு சொல்லிட்டு அடுத்தது வாயுவ அனுப்புறாரு. அதே மாதிரி வாயு பகவான் அதே மாதிரி கர்வத்தோட பூதத்துக்கிட்ட போயிட்டு நீ யாருன்னு கேக்குறா. உடனே அந்த பூதம் திருப்பியும் நீ யாரு, ஓம்பலம் என்னன்னு சொல்லு அப்படின்னோட்ட வாயு கர்வத்தோட தன்னோட மகிமைய சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் இருக்கிறதுனால்தான் இந்த உலகத்துல ஜீவராசிகள்லாம் சுவாசிக்கிறா. நான் தான் அந்த பிராண சக்தி. நான் எதையும் எடுத்து செல்வேன், உலகத்தையே நான் அசைக்க செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்லிண்டானாம். வாயுவோட பேச்ச கேட்டுட்டு அந்த பூதம் மனசுலயே சிரிச்சுண்டுதான். உடனே அதே புல்லு, அதே காஞ்ச புல்ல எடுத்து முன்னாடி வச்சுட்டு எங்க இத அசைச்சு காட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ வாயு பகவான் புயலா வீசறார். ஆனா அந்த புல்லு துளி கூட அங்கேருந்து நகரல, அசையல. வாயுவோட முயற்சியும் வீணா போச்சு. அவனோட அகங்காரமும் அழிஞ்சுது. திருப்பியும் இந்திரன்ட்ட திரும்பி வந்துட்டான் வாயு. சோ இப்படியாக வாயுவுடைய கர்வம், அக்னியுடைய கர்வம், 2 பேரோட கர்வமும் அழிஞ்சது. இந்த கர்வம், அகங்காரத்துக்கு எல்லாம் தலைவன் யாரு? தேவர்களுடைய தலைவனான இந்திரன். சோ அக்னி வாயுவால முடியாதத நான் சாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்திரனே நேரா போறான் பூதத்துக்கிட்ட. அவ 2 பேரும் லாயக்கே இல்லைன்னு மனசுல அவனுக்கு ஒரு எண்ணம். அப்போ அந்த பராத்பரமாகிய அந்த பூதம் என்ன பண்ணிட்டுன்னா இந்திரனுக்கு எதிரில வந்துட்டு சட்டுன்னு போய் மறைஞ்சுன்னு இருக்கான் அந்த பூதம். அப்போ மனசுல நினைக்கிறான் இந்திரன், ஐயோ அக்னியும் வாயு கிட்ட அந்த பூதம் பேசவாவது செஞ்சுது. ஆனா என்கிட்ட அது கூட பேசலையே. என்ன வந்து ஒரு பொருளா மதிக்காம எதையும் என்கிட்ட கேள்வி கேட்காம ஓடியே போயிடுத்தே, மறைஞ்சே போயிடுத்தேன்னு அவன் அப்பேற்பட்ட வெட்கம் அடைந்தான் இந்திரன். இந்த அவமானத்தை நான் எங்கன்னு சொல்லுவேன், யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு. இத வந்து தேவர்களுக்கிட்ட சொல்றதோட நான் உயிரையே விட்டுடலாமே. ஏன்னா மானம் போச்சுன்னா அது வந்து செத்ததுக்கு சமம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் அவ்வளோ ஆதங்கம் அடையறான். உள்ளுக்குள்ள புழுங்கி போறானாம். அதாவது தன்னுடைய அந்த அகங்கதையும் அவனுக்கு அழிஞ்சது. சோ என்ன பண்றான், நேரா அந்த யக்ஷன்ட்டியே சரணடையறான் அவன். அப்போ ஒரு அசரீரி குரல் கேட்கறதாம், இந்திரா நீ மாய பீஜ மந்திரத்தை ஜபம் பண்ணு, உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீரி குரல் கேட்கறது. உடனே இவன் என்ன பண்றான், கண்ணை மூடிண்டு கிட்டத்தட்ட லட்ச வருஷம் ஹ்ரீம் அப்படிங்கிற அந்த மாய பீஜ மந்திரத்தை ஜபம் பண்ணி தியானம் பண்ணிட்டே இருந்தானாம். அந்த தியானத்தின் பலனாக கடைசியில ஹிமவான் மகளாக அந்த தேவி அவனுக்கு தரிசனம் கொடுத்தாள். இந்திரனும் தன்னுடைய அகந்தைய விட்டு அந்த தேவிய நமஸ்காரம் பண்ணினான் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் வந்து இந்திரன் தொடர்ந்து அவனோட அகங்காரம் எல்லாம் போச்சு.
சோ அந்த அம்பாளை எப்பவுமே வணங்கிண்டு வந்தானாம். இந்திரனுக்கு அந்த அம்பாள் பரம ஞான உபதேசம் பண்ணினா. அதாவது மும்மூர்த்திகளுக்கு கூட குணம் இருக்கு. அதாவது அவ குணமயமானவர்கள். ஆனா குணாதீதையா இருக்கிறது அந்த தேவி மட்டும்தான் அப்படிங்கறத இந்திரன் புரிஞ்சுண்டான். சோ அந்த அக்னி கொழுந்து விட்டு எரியறதோ இல்ல அந்த வாயு அவ்வளோ ஜோரா காத்து வீசுறதோ எல்லாமே அந்த தேவியின் சங்கல்பம் தான். அவளோட சொந்த சக்தியால இல்ல. அதே மாதிரி நம்ம அசுரர்களை வெற்றி கொண்டதும் நம்மளோட சக்தியால இல்ல. அந்த அம்பாளுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு இந்திரன் நல்லா புரிஞ்சுண்டான். திருப்பியும் தேவலோகத்துக்கு வந்து தான் அந்த தேவியிடம் பெற்ற அந்த உபதேசத்தை மற்ற தேவர்களிடம் பகிர்ந்து கொண்டான். சோ தேவர்கள் எல்லாரும் கர்வம் விலகி அந்த தேவிய பக்தியோட ஆராதனை பண்ண ஆரம்பிச்சான். சோ இதுல ஒரு ஹிடன் மெசேஜ் இருக்கு. இது யக்ஷ கதைன்னு இருக்கு இல்லையா? என்ன அப்படின்னா, அதாவது அந்த தேவி மூலமா தான் அந்த தேவர்களுக்கு அந்த ஆற்றல் கிடைத்தது இல்லையா? சோ அத நம்ம தான் பண்ணோம் அப்படின்னு அந்த கர்வத்தை நிர்மூலம் பண்றதுக்காக தான் அந்த அம்பாள் தன்னுடைய அந்த சக்திய அவள்கிட்டேந்து விலக்கிண்டா. அதனாலதான் அக்னியால அந்த புல்ல எரிக்க முடியல, வாயுவால அந்த புல்ல நகர்த்த முடியல. சோ இதே நிலைதான் ஆத்மா மனுஷா அதற்கு இடையான தொடர்பும் அப்படின்னு சொல்றா. இது இன்னர் மீனிங். அதாவது என்னன்னா ஆத்மாவோட ஆற்றலோட தான் மனுஷா கண்ணால பார்க்க முடியறது, காதால கேட்க முடியறது, அதையெல்லாம். அந்த ஆத்மாங்கிறது நம்மளுடைய உடம்புல இருந்து விலகின்றதுன்னா, அதாவது மரணம் நேர்ந்ததுன்னா கண்களால பார்க்கிற திறனும் போயிடுறது, காதுக்கு கேட்கிற திறனும் போயிடுறது. சோ இந்த பிரபஞ்சத்தை இயக்குவது அந்த தேவி, ஒரு தனி மனிதனை இயக்குவது அந்த தேவியினுடைய ஆத்மா அப்படின்னு சொல்ற. இது இன்னர் மீனிங். அதாவது இது நம்மளுக்கு கதையா தேவர்கள் தேவி அப்படின்னு சொல்றதோட நமக்குள்ள இருக்கிற ஆத்மா அதுவும் இதே மாதிரிதான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். சோ தேவலோகத்துல தேவர்கள்லாம் கர்வத்தை விட்டுட்டு நன்னா இருந்தா, எல்லாரும் அந்த தேவிய ஆராதனை பண்ணிட்டு இருந்தா. உடனே இவர் என்ன சொல்றாரு, இந்த பாலேலி நம்பூதிரி, பூமியிலயும் இந்த மாதிரி எல்லாரும் நல்லவாளா இருந்து அந்த அம்பாளை ஆராதனை பண்ணா எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாக்குறார். எல்லாரும் நல்ல மனசோட இருக்கணும், நல்ல பண்போட இருக்கணும், ஒத்தருக்கொத்தர் பரஸ்பரமா உதவி பண்ணிட்டு இருக்கணும், இந்த லோகத்துல யுத்தம் கலகம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிறாராம். சொல்லிட்டு கடைசி ஸ்லோகத்துல அந்த அம்பாளுடைய பெருமையை சொல்ற. அந்த தேவியை தவிர யாரும் சுதந்திரமானவர்கள் அல்ல. ஏன்னா யாரு எதை எப்படி எங்க செய்யணும் எல்லாத்தையும் நிர்ணயிப்பவள் அந்த தேவிதான். சோ அதுதான் அவளுடைய மகா பிரபாவம் அப்படின்னு சொல்ற. யாருக்கு எந்த சமயத்துல என்ன செய்யணுமோ அந்த சமயத்துல அந்த தேவி அதை செஞ்சு நிச்சயம் கருணை காட்டுவாள். நம்ம எல்லாரும் அவள் கருணைக்கு பாத்திரர்களாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லார் சார்பிலையும் அந்த பாலேலி நம்பூதிரி அம்பாள்கிட்ட பிரார்த்திச்சு நமஸ்காரம் பண்ற. இதுதான் யக்ஷ கதை. மீனும் உன்னால் முடியலன்னா நான் கூப்பிட்டுக்கிறேன்டா கண்ணு. இல்ல மேம், நான் கூப்பிடுறேன் மேம். எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, கூப்பிடுறது தானே மேம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பிரேமா வைத்தியநாதன் மாமியிலேருந்து இன்னைக்கு ஆரம்பிக்கணும் மேம். இப்ப யாரோ ஒருத்தர் இதுல போட்டிருக்கா, குரூப்ல சாம்சங்னு பேர் போட்டிருக்கா, அவ மீனாட்சி பியான்னு கேட்டுக்கோங்க, கூப்பிடுறது ஈஸியா இருக்கும். நான் வரல மாமி, அதுவா வந்திருக்கு, எனக்கு அதை மாத்த கூட தெரியல. பரவாயில்ல, நான் கூப்பிட்டுக்கிறேன். அது மாதிரி அத்வைத் சாய் யாரு? அத்வைத் சாய்
ஓ சரி, மேம் நான் தான் மேம் ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ ma'am. சாய் மாத்திடுறேன் மேம். ஓகே சரி சொல்லுங்க. இப்ப கூப்பிடுங்க. பிரேமா வைத்தியநாதன் மாமி. द्वात्रिंश दशकः यक्षकथा। पुरासुरावर्षशतं रणेषु पुरासुरावर्षशतं रणेषु निरन्तरेषु त्वदनुग्रहेण निरन्तरेषु त्वदनुग्रहेण विजित्य दैत्यान् जननीमपि त्वाम् विजित्य दैत्यान् जननीमपि त्वाम् विस्मृत्य तृप्ता नितरां बभूवुः। विस्मृत्य तृप्ता नितरां बभूवुः। पुरासुरावर्षशतं रणेषु निरन्तरेषु त्वदनुग्रहेण विजित्य दैत्यान् जननीमपि त्वाम् विस्मृत्य तृप्ता नितरां बभूवुः। पुरासुरावर्षशतं रणेषु निरन्तरेषु त्वदनुग्रहेण विजित्य दैत्यान् जननीमपि त्वाम् विस्मृत्य तृप्ता नितरां बभूवुः. எக்ஸலென்ட். ஓகேவா? சோ 100 வருஷமா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது. தேவர்கள் ஜெயிச்சுட்டா. ஆனா என்னன்னா தங்களுடைய பராக்கிரமத்தாலதான் ஜெயிச்சோன்னு கர்வம் கொண்டா. அந்த அம்பாளை மறந்து போனா. நெக்ஸ்ட் பிரேமா சேத்து மாமி. மயைவ தைத்யா பலவத்தரேண. பிரேமா சேத்து மாமி சொன்னேன். பிரேமா ராதாகிருஷ்ணன் நீங்க அன்மியூட் பண்ணிருக்கேன். நான் பிரேமா சேத்து மாமியை கூப்பிட்டேன். இல்லம்மா பிரேமா சேத்து இந்த சைலண்ட் மோட் போட்டிருக்காங்க பாருங்க மெசேஜ்ல. சரிப்பா, அப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க நமஸ்காரம் மேம். நமஸ்காரம். மயைவ தைத்யா பலவத்தரேண மயைவ தைத்யா பலவந்தரேன பலவத்தரேண பலவத்தரேன हता न चान्यैरिति शक्रमुख्याः हता न चान्यैरिति शक्रमुख्याः देवा अभूवन् नति दर्पवन्तः देवाभुवन्नति दर्पवन्तः. so अभूवन् नति दर्पवन्तः. दर्पवन्तस्त्वம்னு இருக்கு. இஸ் எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுட்டு त्वம்னு ஆரம்பிச்சுக்கோங்க. त्वं देवी चान्तः कुरुषे स्महासम्. त्वं देवी चान्तः कुरुषस्महांसम्. कुरुषे स्महासम्. तं देवी चान्तः कुरुषे स्महासम्. मयैव दैत्या बलवन्तरेण बलवत्तरेण मयैव दैत्या बलवत्तरेण हता न चान्यैरिति शक्रमुख्या. देवा मुख्याः हा वर्णोल मामेंग. आमाम. ओके. मयैव दैत्या बलवन्तरेण திருப்பியும் பலவந்த சொல்றேன். बलवत्तरेण. ओके मैम सॉरी. मयैव दैत्या बलवत्तरेण हता न चान्यैरिति शक्रमुख्यः. मुख्याः देवा अभूवन्नति दर्पवन्तः. त्वं देवी चान्तः कुरुषे स्महासम्. சாந்தஹ சொல்ல வேணாம். சாந்தஹ் ஹெச் ஒரே ஒரு இது போட்டவங்க ஹ வேண்டாம். சாத்தஹ் சாந்தஹ் சாந்தஹ் அவ்வளவுதானே மாமா. ஹா வேண்டாம். ஹ வேண்டாம். ஓகே. मयैव दैत्या बलवत्तरेण हता न चान्यैरिति शक्रमुख्याः. देवा भुवन्नति दर्पवन्तः. त्वां देवी चात कुरुषे स्महासम्. குட். சொல்லவா மாமி? இல்ல ஜோரா சொல்லிட்டேன். போறோம். Thank you. சோ அந்த கர்வம், தேவர்களுக்கு கர்வம் இருந்தது. அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த கர்வம்ங்கிற அசுரனையும் தேவி அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவாளுக்கு அத பாடம் புகட்டணும். அப்படியே அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே ஒரு யக்ஷ ரூபத்துல அந்த தேவி ஆவிர்வவித்தார். பத்மஜா மேம். தச்சித்த தர்பாசுரநாசனாய तच्चित्तदर्भासुरनाशनाय பால் தர்பா तच्चित्तदर्भासुरनाशनाय
तेजोमयं यक्षवपुर्दधाना तेजोमयं यक्षवपुर्ददाना त्वं नातिदूरे स्वयमाविरासीः त्वं नादिदूरे स्वयमाविरासीः प्रासीस्त्वम् इस எடுத்துட்டோம் விசர்க்கம் போட்டுருவோம் त्वां वासवाद्याददृशुः सुरौघाः त्वां वासवाद्या ददृशुः सुरौघाः तच्चेत्तदर्भासुरनाशनाय तेजोमयं यक्षवपुर्ददाना त्वं नातिदूरे स्वयमाविरासीः त्वां वासवाद्या ददृशुः सुरौघाः तच्चेत्तदर्भासुरनाशनाय तेजोमयं यक्षवपुर्ददाना त्वं नादिदूरे स्वयमाविरासीः त्वां वासवाद्या ददृशुः सुरौघाः ஓகே சோ இங்கதான் வந்து அந்த தேவி யக்ஷ ரூபத்துல அவ முன்னாடி தோன்றறா தேவர்கள் பாக்குறா நித்ய விஜய் மேம். சத்ய கிலாசங்கியத தைரிதம் கிம் सत्य किलाशङ्क्यद दैरितं किम् தைரிதம் இல்ல தைரிதம் तैरिदम् ஆ தைரிதம் तैरिदम् Correct. सत्य किलाशङ्क्यद दैरितं किम् தைரிதம் இல்ல தைரிதம் तैरि முதல்ல த அப்புறம் த तैरितम् ஆ த सत्य போட்டு த போடக்கூடாது தைரிதம் கிடையாது தைரிதம் சரிங்க ம். सत्य किलाशङ्क्य तत् सत्य किलाशङ्क्य तैरितं किम् சங்கியத தைரிதம் கிம் तैरितं किम् அது அழகா சொல்லிட்டேன் ஒரு த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல கிலா சங்கியத அந்த தாவை விட்டுட்டேன் सारी सत्य किलाशङ्क्यद तैरितं किम् தைரிதம் சொல்லிட்டேல்பா சரிங்க. தைரிதம் சத்ய கிலா சங்கியத தைரிதம் கிம் सत्य किलाशङ्क्यत तैरितं किम् வெரி குட் மாயாசுரி வேதி ததோ மகோணா मायासुरी वेदिततो मखोणा अग्निर्नियुक्तो भवतीमवाप्तः अग्निर्नियुक्तो भवतीमवाप्तः पृष्टस्त्वया कोऽसि कुतोऽसि चेति पृष्टस्त्वया कोशि कुतोषि चेति सत्य किलाशङ्क्यद तैरितं किम् माया तैरितं किम् வெரி குட் சொல்லிட்டேன்டா सारी मायासुरी वेदिततो मकोणा अग्निर्नियुक्तो भवदीमवाप्तः पृष्टस्त्वया कोशित् कुतोषि चेति सत्य किलाशङ्क्यत दैरितं किम् तैरितं ம் सत्य किलाशङ्क्यत तैरितं किम् मायासुरी वेदिततो मकोणा अग्निर्नियुक्तो भवदीमवाप्तः पृष्टस्त्वया कोशि कुतोऽसि चेति வேதி ததோ சொல்லக்கூடாது முதல் இதுல வேதி தத்தோ சரியா वेति ततो ஆமா தவே அங்க வராது உங்களுக்கு எங்கேயுமே 3 போட்டாதான் த வரும் சரியா சரிங்க நெக்ஸ்ட் நர்மதா மேம். சோ இத வந்து பார்த்த உடனே அந்த பூதம் வந்து நிக்கிறது இது என்னது என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா இந்திரன் வந்து முதல்ல அக்னி பகவான அனுப்புறா போய் விசாரிச்சுண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே இருமாப்பு வேற யாராலையும் செய்ய முடியாததை என்னாலதான் செய்ய முடியும் நம்பி என்ன அனுப்புறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ப்பம் வந்த உடனே கேக்குறது அந்த பூதம் கேக்குறது நீ யாரு உன்னோட பலத்தை பத்தி சொல்லு அப்படின்னு நெக்ஸ்ட்
नर्मदा सचाह सर्वैर्विदितोऽग्निरस्मि सचाह सर्वैर्विदितोऽग्निरस्मि मय्येव तिष्ठत्यखिलं जगच्च मय्येव तिष्ठत्यखिलं जगच्च शक्नोमि दग्धुं सकलं हविर्भुक् शक्नोमि दग्धुं सकलं हविर्भुक् சோ பூம் மத்வீரியத்தோன்னு இருக்கு. அந்த ஞாவை எடுத்துட்டு கவா போட்டுக்கோங்க. அப்புறம் மத்வீரியத்தோ அது சேர்த்து சொல்லும் போதுதான் நம்மளுக்கு இது இருக்கும். ஹவீர் புக்குங்கிறது வந்து ஹவீர் பாகத்தை சொல்றேன். மத்வீரியத்தோ दैत्यगणाजिताश्च मद्वीर्यतो दैत्यगणाजिताश्च सचाह सर्वैर्विदितोऽग्निरस्मि मय्येव तिष्ठत्यखिलं जगच्च शक्नोमि दग्धुं सकलं हविर्भुक् मद्वीर्यतो दैत्यगणाजिताश्च सचा ओके சொல்லுங்க ப்ளீஸ். सचाह सर्वैर्विदितोऽग्निरस्मि मय्येव तिष्ठत्यखिलं जगच्च शक्नोमि दग्धुं सकलं हविर्भुक् मद्वीर्यतो दैत्यगणाजिताश्च வெரி குட். சோ அக்னி பகவான் சொல்ற நான் தான் அக்னி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஹோமத்துல போடுற ஆகுதியில பண்ற அந்த ஹவிசை எல்லாத்தையும் சாப்பிடுற அந்த சர்வபக்ஷகன் நான் தான். சோ என்னுடைய வலிமையினாலதான் அந்த அசுரர்களை தோக்கடிச்சா அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னால எதையும் எரிக்க முடியும் அப்படின்னு ஒரே அகந்தை அவனுக்கு. ரஷ்மி டவுட்டா? எஸ் மாமி. இந்த ஹவிர் புங் மத்வீரியத்தோ இருக்கு இல்லையா, அது ஒரு சிங்கிள் வேர்டா வரும் இல்லையா, அது ஸ்பிளிட் பண்ணலாமா மாமி? ஹவிர் புக் மத்வீரியத்தோ. அதே அதே. ஓ பண்ணலாமா? ஓகே ஓகே, தேங்க் யூ. மீரா மேம். इतीरिता शुष्क तृणं त्वमेकम् इतीरिता तृणம்னா புல்லுன்னு அர்த்தம். சுஷ்கன்னா காஞ்சு போனது. इतीरिता शुष्क तृणं त्वमेकम् इतीरिता शुष्क ओके इतीरिता शुष्क तृणं त्वमेकम्. அடாடாடாடா இன்னொரு வாட்டி. इतीरिता शुष्क तृणं त्वमेकम्. ஏன் இவாளுக்கு இப்படி ஒரு மெய்யெழுத்தா வருது பாவம்? இன்னொரு வாட்டி. इतीरिता शुष्क तृणं त्वमेकम्. पुरो निधायातदहैतदाशु पुरो निधायातदहैतदाशु एवं ज्वलन्नग्निरिदं च दग्धुम् एवं ज्वलन्नग्निरिदं च दग्धुम् कुर्वन् प्रयत्नं न शशाकमत्तः कुर्वन् प्रयत्नं शशाकमत्तः कुर्वन् प्रयत्नं அப்புறம் न शशाकमत्तः. इतीरिता शुष्क तृणं त्वमेकम्. पुरो निधायातदहैतदाशु एवं ज्वलन्नग्निरिदं च तक्तुम् कुर्वन् प्रयत्नं च शशाकमत्तः. கிடையாது என்ன? कुर्वन् प्रयत्नं न शशाकमत्तः. कुर्वन् प्रयत्नं न शशाकमत्तः. इतीरिता शुष्क तृणं त्वमेकम्. पुरो निधायातदहैतदाशु एवं ज्वलन्नग्निरिदं च तक्तुम् कुर्वन् प्रयत्नं एवं ज्वलन्नग्निरिदं च तक्तुम् कुर्वन् प्रयत्नं न शशाकमत्तः. Thank you. ஓகே ஓகே. சோ அந்த பூதம் சொல்றது அக்னி கிட்ட, எங்க இந்த புல்லை எரிச்சு காமின்னு சொல்லிட்டு ஒரு காஞ்ச புல்ல அவர் முன்னாடி எடுத்து போட, அவரும் ஆணை மட்டும் பாக்குற அந்த புல்லுடைய ஒரு துளியோண்டு ஒரு நுனிய கூட அவரால எரிக்க முடியவில்லை. மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி. சனஷ்ட கர்வ சஹசா நிவృத்தஹ सनष्टगर्व सकसा निवृत्तः
நிவிருத்தஸ் இருக்கு, இச எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுருக்கோம். தத்தோ நிலோ வஜ்ரபிருதா நியுக்தஹ. ततो नीलो वज्रभृता नियुक्तः त्वां प्राप्तवान् अग्निवदेव पृष्टो. त्वां प्राप्तवान् अग्निवदेव पृष्टो देवी स्वमाहात्म्यवचो बभाषे. देवि स्वमाहात्म्यवचो बभाषे स्वमाहात्म्य वचो बभाषे. न स नष्टगर्वः सहसा निवृत्तः ततो नीलो वज्रप्लुता नियुक्तः त्वां प्राप्तवान् अग्निवदेव पृष्टो देवि स्वमाहात्म्यवचो बभाषे स नष्टगर्वः सहसा निवृत्तः ततो नीलो वज्रप्लुता नियुक्तः त्वां प्राप्तवान् अग्निवदेव पृष्टो देवी स्वमाहात्म्यवचो बभाषे. So, தேர்ட் லைன் சாரி மாமி, தேர்ட் லைன் அந்த விசர்கா இருக்கா இல்லையா? புருஷ்டோஹோ இருக்கா இல்லையா? கிடையாது கிடையாது, அது கேன்சல் பண்ணிட்டு. ஓகே, தேங்க் யூ. சோ அக்னி பகவான் திருப்பி வந்துட்டார். அடுத்தது வாயு பகவான அனுப்புறார். வாயு பகவான்ட்டையும் அதே கேள்விய கேட்கறது, உன்னுடைய பராக்கிரமத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் கேட்குது. சோ இந்த ஸ்லோகத்துல வாயு பகவான குறிக்கிற வேர்டு என்ன? வாயுன்ற வேர்டே அதுல வரலையே. எது இதுல வாயுவை குறிக்கிறது? வானமா ஸ்வமஹாத்மன் இல்ல இல்ல, அனிலோ அனிலோ வான் வான் அனிலோ கரெக்ட். அனிலோங்கிறது தான் வந்து வாயு. வாயுவை அனுப்புது. மீனாட்சி ராமசுவாமி மாமி. மாமி 1 minute. அனில் எப்படி வாயும் வரும்? பிகாஸ் தட் இஸ் அக்னி தேவாக்கு சொல்றா இல்லையா? இல்ல, அனிலங்கிறது வாயுக்கு சொல்றது. அக்னிக்கு அக்னி தான் இங்க சொல்லியிருக்கா. ஓ ஓகே, அனில் வந்து தமிழ் இஸ் அனில் அது வந்து ஸ்குரில். ஸ்குரில். ஓகே 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 மாமி, அதான் ஐ காட் கன்ஃபியூஸ்ட். மாமி இந்த பூதத்தோட பேர் எதானா இருக்கா? யக்ஷன். யக்ஷன். ஓகே ஓகே, தேங்க் யூ. சோ இது பேரே அதானே, தசகம் நேமே யக்ஷகதா தானே. saw that. ஓகே, நெக்ஸ்ட். மாமாதரிஷ்வானமவேஹி சர்வே. மாமாதரிஷ்வானமவேஹி சர்வே व्यापारवन्तो हि मयैव जीवाः. व्यापारवन्तो हि मयैव जीवाः न प्राणिनः सन्ति मया विना च. न प्राणिनः सन्ति मया विना च. गृह्णामि सर्वं चलयामि विश्वम्. गृह्णामि सर्वं चलयामि विश्वम्. मामादरिष्वानमवेहि सर्वे व्यापारवन्तो हि मयैव जीवाः न प्राणिनः सन्ति मया विना च. गृह्णामि सर्वं चलयामि विश्वम्. मामादरिष्वानमवेहि மாத சொல்லாதீங்கோ, மாத்த. ஓகே மேம். மாமாத்தரிஷ்வானமவேஹி சர்வே व्यापारवन्तो हि मयैव जीवाः न प्राणिनः सन्ति मया विना च. गृह्णामि सर्वं चलयामि विश्वम्. சோ சொல்றார், நான் தான் பிராணவாயு, அத்தனை ஜீவராசிகளும் இழுத்து விடுறது என்னதான். நான் தான் எல்லாத்துக்கும் பிராண சக்தியை கொடுக்கறேன். என்னால எதையும் அசைக்க முடியும், இந்த உலகத்துல எதையும் தூக்கி கொண்டு போக முடியும் அப்படின்னு வாயு தன்னுடைய இத வெளிப்படுத்தினான், அகங்காரத்தை. மீனாட்சி பி மாமி. இத்யுக்தமாகர்ண்ய திருணம் ததேவ. इत्युक्तमाकर्ण्य दृढं तदेव प्रदर्श्य चैतच्छलयेत्यभाणीः. प्रदर्श्य सैदच्छलयेद्य बाणीः बाणीः दीर्घम्. बाणीः
சைதன்னு சொல்லக்கூடாது, சைத ஓ சைத சைத்த சொன்ன அந்த லைன. ஒரு தடவை இத்யுக்தமாகர்ண்ய திருணம் ததேவ பிரதர்ஷ்ய சைத சலயேத்யபாணீஹி. இத்யுக்தமாகண்ய திருணம் ததேவ பிரதர்ஸ்ய சைதச்சலயே சை இல்ல சை. பிரதர்ஸ்ய சைதச்சலயே சைதன்னு சொல்லக்கூடாது, சைத. சைத பிரதர்ஷ்ய சைத பிரதர்ஸ்ய சைதச்சலயேத்யபாணீஹி. பிரபஞ்சனஸ்தத்ஸ ச கர்ம கர்த்தும். பிரபஞ்சனஸ்தத்ஸ ச கர்ம கர்த்தும். சோ கர்த்தும் அசக்தன்னு இருக்கு, கர்த்தும் பண்ணிட்டு அசக்த அப்படின்னு மாத்திக்கோங்க. அசக்த ஏவாஸ்தமதோ நிவృத்தஹ. அசக்த ஏவாஸ்தமதோ நிவృத்தஹ. இத்யுக்தமாகண்ய திருணம் ததேவ பிரதர்ஸ்ய சைதச்சலயே சை சை பிரதர்ஸ்ய சைதச்சலயேத்யபாணீஹி. பிரபஞ்சனஸ்ததத்ஸ ச கர்ம கர்த்தும். தத்சதம் ச கர்ம கர்த்தும் அசக்த ஏவாஸ்தமதோ நிவృத்தஹ. இத்யுக்தமாகண்ய திருணம் ததேவ பிரதர்ஸ்ய சைதச்சலயேத்யபாணீஹி. சலயேத்யபாணீஹி. சலயேத்யபாணீஹி. பிரபஞ்சனஸ்தத்ஸ ச கர்ம கர்த்தும் அசக்த ஏவாஸ்தமதோ நிவృத்தஹ. விருத்தல விருத்தக இத்துதான் போடணும், த போடக்கூடாது. சரியா மேம்? மேம் அந்த பிரபஞ்சன அந்த வேர்ட் ஃபுல்லா சொல்லுங்க நீங்க. பிரபஞ்சனஸ்தத்ஸ ஓகே தேங்க்ஸ் மேம். கர்ம கர்த்தும். தத்ஸ ச கர்ம கர்த்தும். தானே மேம் அது? என்னம்மா என்ன மாமி? தத்ச தானே மேம் அது? தத்து ச ரெண்டும் தனித்தனி வேர்டு. பிரபஞ்சனஸ்தத்ஸ ச கர்ம கர்த்தும் அப்படி வரும். சோ வாயுவோட பெருமையெல்லாம் கேட்டுட்டு அவ அந்த யக்ஷன் சிரிக்கிறான் மனசுக்குள்ளேயே. அதே புல்ல எடுத்து இவன் முன்னாடி வச்சு, எங்க இத கொஞ்சம் அசைச்சு காமி பாப்போன்றான். ஆனை மட்டும் வாயு ட்ரை பண்றான், அவனால முடியல. அவனுடைய அகந்தையும் அழிஞ்சு போச்சு, திருப்பி போயிட்டான். மனோன்மணி மேம். அதாதிமானி சதமன்யுரந்தஹ. நமஸ்காரம் மாமி. அதாதிமானி சதமன்யுரந்த்ர ரந்தரக்னிம்னு இருக்கு இல்லையா, ரந்தஹ பண்ணிட்டு அக்னிம்னு போட்டுக்கோங்க. அந்த ரவ அடிச்சுட்டு விசர்க்கம் அ. ஓகே மேம். அதாதிமானி சதமன்யுரந்தஹ. அதாதிமானி சதமன்யுரந்தஹ. அக்னிஞ்ச வாயுஞ்ச ஹசன்னவாப. அக்னிம் ச வாயும் ச ஹசன்னவாப. त्वां यक्षरूपां सहसा तिरोभूः. त्वां यक्षरूपां सहसा तिरोभुः. बुहुल बूः. तिरोभु मैम तिरोभुः करेक्ट. कुरिल இல்ல நெடில் அது. तिरोभूः. तिरोभुः. सोदह्यतान्त स्वलघुत्वभीत्या. सोदह्यतान्त स्वलघुत्वभीत्या. भीत्या भीनो நெடில். भीत्या ட்ரை பண்ணுங்க. स्वलघुत्वभीत्या. ओके स्वलघुत्वभीत्या. भीत्या स्वलघुत्वभीत्या. अतातिमानि शतमन्युरन्तः. अग्निं च वायुं च हसन्नवाप.
त्वां यक्षरूपां सहसा तिरो भू மேம் அது வரல எனக்கு. சஹசா திரோபூஹு. त्वां यक्षरूपां सहसा तिरो भूः. அத வந்து இது பாருங்களேன், நீங்க பூஹு சொல்றத கொஞ்சம் நீட்டி சொல்லுங்க. பூஹு भूः பூ அப்படின்னு நீட்டி விட்டேன்னா ஆச்சு. भूः भूः. அவ்வளவுதான். त्वां यक्षरूपां सहसा तिरोबूहु. त्वां यक्षरूपां सहसा तिरो भूः. அவ்வளவுதான். सोतह्यतान्तः स्वलकुद्भीत्या வெரி குட். अतातिमानि शतमन्युरन्तः अग्निं च वायुं च हसन्नवाप त्वां यक्षरूपां सहसा तिरो भूः. வெரி குட். सोतह्यतान्तः பியூட்டிஃபுல். அவ்வளவுதான். தேங்க்யூ. ஓகே. சோ 2 பேரும் வந்துட்டா திருப்பியா மனசுக்குள்ள என்ன வேலை ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாரு கண்டுபிடிச்சுன்னு வரேன்னு இந்திரனே கிளம்பி போறான். போனா அந்த பூதம் அவள்கிட்டயாவது வாய் கொடுத்து பேசிட்டு இவனை பார்த்த உடனே ஓடி போய் மறைஞ்சுன்னு இருக்கு. ஐயோ நம்ம கூட பேச கூட அது வரலையே அப்படின்னு இவனுக்கு ரொம்ப வெக்கமா போயிடுத்து. மனசுக்குள்ள யாரு இத போய் நான் திருப்பி அங்க போய் சொன்னா யாராவது என்னை மதிப்பாளா, என்னை தலைவனா ஏத்துப்பாளான்னு அவனுக்கு அப்படி ஒரு உள்ளுக்குள்ள புழுங்கி போறான். மல்லிகா சரணடைஞ்சு விடுறான். ஆமாம் மேம். அத ஸ்ருதாகாசவச்சோனுசாரி. अथ श्रुताकाशवचोनुचारी. ஸ்ருத ஆகாசவச்சோ அதாவது அசரீரி கேக்குறது. ह्रीङ्कार मन्त्रं सचिराय जप्त्वा. ह्रीङ्कार मन्त्रं सचिराय जप्त्वा. पश्यन्नु मां त्वां करुणाश्रुनेत्राम्. पश्यन्नु मां त्वां करुणाश्रुनेत्राम्. ननाम भक्त्या शिथिलाभिमानः. ननाम भक्त्या शिथिलाभिमानः. अदश्रुताकाशवसोनुसारी. வசோ சொல்லக்கூடாது, வச்சோ. अदश्रुताकाशवचोनुसारी ह्रीङ्कारमन्त्रं सचिराय जप्त्वा. पश्यन्नु मां त्वां करुणाश्रुनेत्राम्. ननाम भक्त्या शिथिलाभिमानः. अदश्रुताकाशवचोनुसारी ह्रीङ्कारमन्त्रं सचिराय जप्त्वा. पश्यन्नु मां त्वां करुणाश्रुनेत्राम्. ननाम भक्त्या शिथिलाभिमानः. ஓகே அம்மா. தேங்க் யூ. அவனுக்கு அவ்வளோ வெக்கப்படுறான், வேதனைப்படுறான். சோ அதுதானே வேணும். அம்பாள் அவனுக்கு லெசன் புகட்டணும்னு நினைச்சா அதை அவன் ரியலைஸ் பண்ண உடனேயே ஒரு அசரீரி குரல் கேட்டது. பீஜ மந்திரத்தை ஜபம் பண்ணு அப்படின்னு. அப்படியே அதை ஃபாலோ பண்ணாம், ஜபம் பண்ணிட்டே இருந்தான் வருஷக்கணக்கா. கடைசியில ஹிமவான் புத்திரியா அவன் முன்னாடி தோன்றினா அந்த அம்பாள். சோ கர்வம் எல்லாம் அவன் விட்டு அழிச்சு அந்த அம்பாளை நமஸ்காரம் பண்ணினான். மைதிலி மாமி. ஞானம் பரம் त्वन्मुखतः लब्ध्वा. ஞானம் பரம் त्वन्मुखतः लब्ध्वा. कृताञ्जलिर्नम्र शिरा निवृत्तः. कृताञ्जलिर्नम्र शिरा निवृत्तः. सर्वामरेभ्यः प्रददौ ततस्ते. सर्वामरेभ्यः प्रददौ ततस्ते. सर्वं त्वदिच्छावशगं व्यजानन्. सर्वं त्वदीच्छावशकं व्यजानन्. ज्ञानं परं त्वन्मुखतः लब्ध्वा. कृताञ्जलिर्नम्र शिरा निवृत्तः. सर्वामरेभ्यः प्रददौ ततस्ते.
सर्वं त्वदिच्छा वशकं व्यजानन् ज्ञानं परं त्वन्मुखतः स लब्ध्वा कृताञ्जलिर्नम्रशिरा निवृत्तः सर्वामरेभ्य प्रदतौ ततस्ते सर्वं त्वदिच्छा वशकं व्यजानन्. So, அந்த தேவி என்ன பண்ணினா அவனுக்கு உபதேசம், ஞான உபதேசம் பண்ணா, பரம ஞான உபதேசம் பண்ணி, அதாவது எல்லாத்துக்கும் காரணம் தன்னுடைய சுய சக்தி கிடையாது, எல்லாமே இயக்குபவள் அவள்தான் அப்படிங்கிற அந்த உபதேசத்தை பண்ணினா. அவனும் அதை இது பண்ணிட்டு ஆமோதிச்சுண்டு அந்த தேவியை துதிக்க ஆரம்பிச்சான், நமஸ்காரம் பண்ணான். திருப்பியும் தேவலோகத்துக்கு போய் அந்த உபதேசத்தை மத்தவாளோடையும் பகிர்ந்துண்டான். சோ அத்தனை பேருமே அவ கர்வங்கள் அழிஞ்சு போய் அந்த தேவிய சரணடைஞ்சா, பக்தியோட அவ இருந்தா. மகேஸ்வரி மேம். ததசுராதம்ப விமுக்தி மாபுஹு. ததசுராதம்ப விமுக்தி மாபுஹு. 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 இந்த எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுருங்க. பவந்து மர்த்யாஸ்ச வினம்ர சீர்ஷாஹ. பவந்து மர்த்யாஸ்ச வினம்ர சீர்ஷாஹ. அன்யோன்ய சாஹாயகராஸ்ச சர்வே. அன்யோன்ய சாஹாயகராஸ்ச சர்வே. கரெக்டா பிரிச்சுருக்கேன், அங்கதான் பிரிச்சுக்கணும். அன்யோன்ய சாஹாயகராஸ்ச சர்வே. மாயுத்தவார்த்தா புவனத்ரயேஸ்து. மாயுத்தவார்த்தா புவனத்ரயேஸ்து. ததசுராதம்ப விமுக்தி மாபுஹு. பவந்து மர்த்யாஸ்ச வினம்ர சீர்ஷாஹ. அன்யோன்ய சாஹாயகராஸ்ச சர்வே. மாயுத்தவார்த்தா புவனத்ரயேஸ்து. ததசுராதம்ப விமுக்தி மாபுஹு. பவந்து மர்த்யாஸ்ச வினம்ர சீர்ஷாஹ. அன்யோன்ய சாஹாயகராஸ்ச சர்வே. மாயுத்தவார்த்தா புவனத்ரயேஸ்து. முதல்ல மட்டும் தத சொன்னேன், அது தத்த தான், சரியா? அது மட்டும் ஓகே மேம். ஓகே. சோ தேவர்கள்லாம் சந்தோஷமா இருந்தா கர்வம் அழிஞ்சு. அதே மாதிரி பூலோகத்திலயும் இதே மாதிரி எல்லாரும் இருக்கக்கூடாதா அப்படின்னு இவர் ரொம்ப ஆசைப்படுற. மக்கள் எல்லாரும் நல்ல அன்போடையும் பண்போடையும் இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும், ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுற இவர். யுத்தம்ங்கிறதே இல்லாம எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கணும்னு அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறார். லதா சுரேஷ் மாமி. ஸ்வதிச்சயா சூரிய சசாங்க வன்ஹி. त्वदिच्छया சூரிய சசாங்க வன்ஹி வாய்வாதயோ. त्वदिच्छया सूर्यशशाङ्कवह्नि. वाय्वादयो देवी सुरास्वकानि. वाय्वादयो देवी सुरास्वकानि. कर्माणि कुर्वन्ति न ते स्वतन्त्राः. कर्माणि कुर्वन्ति न ते स्वतन्त्राः. स्वतन्त्रास्तस्यै இருக்கு, இஸ் எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுருங்க. तस्यै नमस्तेस्तु महानुभावे. तस्यै नमस्तेस्तु महानुभावे. त्वदिच्छया सूर्यशशाङ्कवह्नि. वाय्वादयो देवी सुरास्वकानि. कर्माणि कुर्वन्ति न ते स्वतन्त्राः. तस्यै नमस्तेस्तु महानुभावे. त्वदिच्छया सूर्यशशाङ्कवह्नि. वाय्वादयो देवी सुरास्वकानि. कर्माणि कुर्वन्ति न ते स्वतन्त्राः. तस्यै नमस्तेस्तु महानुभावे. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சரி. சோ யாருக்கு என்ன எப்போ எங்க எப்படி தரணும் எல்லாத்தையும் நிர்மாணிப்பது அந்த தேவிதான். அவ அப்பேற்பட்ட கருணை கொண்டவள். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா அவளுடைய கருணைக்கு பாத்திரமாகும்படி அவள்கிட்டயே பிரார்த்தனை பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. ஓகேவா? அழகான கதை, யக்ஷ கதை. ஓகே, ஒரு வாட்டி சொல்லிடுறேன். 32 தசகः யக்ஷ கதா.
पुरासुरावर्षशतं रणेषु निरन्तरेषु त्वदनुग्रहेण विजित्य दैत्यान् जननीमपि त्वां विस्मृत्य तृप्ता नितरां बभूवुः। मयैव दैत्या बलवत्तरेण हता न चान्यैरिति शक्रमुख्याः देवा अभूवन्नतिदर्पवन्तः त्वं देवि चान्तः कुरुषे स्महासम्। तच्चित्तदर्पासुरनाशनाय तेजोमयं यक्षवपुर्दधाना त्वं नातिदूरे स्वयमाविरासीः त्वां वासवाद्या ददृशुः सुरौघाः। सद्यः किलाशङ्क्यत तैरिदं किं मायासुरी वेति ततो मघोना अग्निर्नियुक्तो भवतीमवाप्तः पृष्टस्त्वया कोऽसि कुतोऽसि चेति। स चाह सर्वैर्विदितोऽग्निरस्मि मय्येव तिष्ठत्यखिलं जगच्च शक्नोमि दग्धुं सकलं हविर्भुक् मद्वीर्यतो दैत्यगणाजिताश्च। इतीरिता शुष्कतृणं त्वमेकं पुरो निधायात्तदहैतदाशु एवं ज्वलन्नग्निरिदं च दग्धुं कुर्वन् प्रयत्नं न शशाकमत्तः। स नष्टगर्वः सहसा निवृत्तः ततो नीलो वज्रभृता नियुक्तः त्वां प्राप्तवान् अग्निवदेव पृष्टो देवी स्वमाहात्म्यवचो बभाषे। मामातरिश्वानमवेहि सर्वे व्यापारवन्तो हि मयैव जीवाः न प्राणिनः सन्ति मया विना च गृह्णामि सर्वं चलयामि विश्वम्। इत्युक्तमाकर्ण्य तृणं तदेव प्रदर्श्य चैतच्चलयेत्यभाणीः प्रभञ्जनस्तत्स च कर्म कर्तुम् अशक्त एवास्तमदो निवृत्तः। अथातिमानि शतमन्युरन्तः अग्निं च वायुं च हसन्नवाप त्वां यक्षरूपां सहसातिरो भूः सोदह्यतान्तस्वलघुत्वभीत्या। अथ श्रुताकाशवचोऽनुसारी ह्रीङ्कारमन्त्रं सचिराय जप्त्वा पश्यन्नु मां त्वां करुणाश्रुनेत्रां ननाम भक्त्या शिथिलाभिमानः। ज्ञानं परं त्वन्मुखतः स लब्ध्वा कृताञ्जलिर्नम्रशिरा निवृत्तः सर्वामरेभ्यः प्रददौ ततस्ते सर्वं त्वदिच्छावशगं व्यजानन्। ततः सुरादम्ब विमुक्तिमापुः भवन्तु मर्त्याश्च विनम्रशीर्षाः अन्योन्यसाहाय्यकराश्च सर्वे मायुद्धवार्ता भुवनत्रयेस्तु। त्वदिच्छया सूर्यशशाङ्कवह्नि वायुवादयो देवि सुरास्वकानि कर्माणि कुर्वन्ति न ते स्वतन्त्राः तस्यै नमस्तेस्तु महानुभावे। ॐ श्रीमात्रे नमः। एंडिंग। சொல்லட்டா சரிம்மா, பானுமோகன் மாமி சொல்லுங்க. यदक्षरपदकृतं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवि नारायणि नमोऽस्तुते। विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व नारायणी। अन्यदा शरणं नास्ति त्वमेव शरणं मम। तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदीश्वरी। सर्वं श्री जगदम्बार्पणमस्तु। ओम तत्सत्। थैंक यू। Thank you, Mami. Thank you, ma'am.